என்கிட்ட கொடுப்பா, நான் அவங்கிட்ட பேசுறேன். இல்லம்மா, இது இது கூட படிச்ச ஃப்ரெண்டு தாம்மா. நல்ல பையன் தாம்மா. நானே சொல்லிடுறேம்மா, நானே புரிய வச்சிடறேன். நல்லா படிச்சிங்கப்பா. அம்மா, இது அது இல்லம்மா, அதை விட பெருசா ஏதோ போல இருக்கு. மோகினி பிசாசா? ஏய், காதுகிட்ட வந்து கத்துறாப்பா. ஏய் உத்ரா, ஒரு செகண்ட் லேட் பண்ணியிருந்தா கூட அம்மா ஃபோன் எடுத்து பேசிப்பாங்க தெரியுமா? ஏன்னா ஃபோன் அம்மா பக்கத்துல இருந்துச்சு. இப்படி அம்மா பக்கத்துல போனை வச்சுட்டு போவே? நீ அடுத்த ராத்திரில ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? அப்படி என்ன தலை போற அவசியம்? ஓ, படுத்தோன்னா மேடம்க்கு என் நினைப்பு வந்துருச்சோ? ஏய் ப்ளீஸ்டா, விளையாடாத. எனக்கு இங்க நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் கூல் கூல், என்னாச்சு சொல்லு. புலி வருதுன்னு சொல்லி நிஜமாவே புலி வந்துருச்சு. எவனோ ஜட்ஜி பையனா கல்யாண பேச்சு தொடங்கினது மட்டும் இல்லாம வர வெள்ளிக்கிழமைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நாளே குறிச்சிட்டு வந்துட்டாரு. ஏய் உத்ரா, என்ன சொல்ற நீ? இப்பதான் எங்க வீட்டுல கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருக்காங்க. சூடு பிடிக்க 3 மாசம் ஆகும் நீ தானே சொன்ன. அதை நம்பித்தானே நான் நிதானமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஷோ, எனக்கு மட்டும் எப்படி தெரியும் விஷயம் இந்த அளவுக்கு போகும்? நான் கொஞ்சமும் நினைச்சு கூட பார்க்கல. சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. ஷோ, நான் அதுதான் உன்கிட்ட கேக்குறேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு சீக்கிரம் ஏதாவது பண்ணு. உன்னை பிரிஞ்சிருவேங்கிற பயத்துல எனக்கு மூச்சே நின்னு போயிடும் நினைக்கிறேன். ஏய், இப்ப எதுக்கு நீ டென்ஷனா பேசிட்டு இருக்க? ஒன்ன மாதிரி தான் ஃபீலிங்ஸ் எனக்கும் இருக்கு. அவங்க பிளானை முறியடிச்சு நம்ம காதல் வெற்றி அடையணும், அவ்வளவுதானே? ஆமா, ஆனா அது அவ்வளவு சுலபமா முடியுமா? சுலபம் இல்லதான், அது எனக்கு தெரியும் தான். பட் அதனால நம்ம காதலை மறந்துட முடியுமா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. நாளைக்கு நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துலயே நம்ம சந்திப்போம். நான் வரும்போது நம்ம காதல் வெற்றியடைகிற ஒரு திட்டத்தோட வரேன். அது வரைக்கும் பொறுமையா நிம்மதியா அமைதியா தூங்க. என்ன சரின்னு கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னாதான் நான் கொஞ்சம் நிம்மதியா யோசிக்க முடியும். சரி, குட் நைட். குட் நைட். சாரிப்பா. அம்மா, சக்தி எப்படிம்மா இருக்க? நீ நல்லா இருக்க இல்ல? இது வரைக்கும் நீ போன் பண்ணாதனால என்னமோ ஏதோன்னு படபடன்னு இருந்தது. எதுக்குமா இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆனோம்? பெத்தவ நான் எப்படி டென்ஷன் இல்லாம இருக்க முடியும்? இன்னும் நீ 10 நிமிஷம் லேட் பண்ணிருந்தா நானே உனக்கு போன் பண்ணிருப்பேன். நீங்க அப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். சரிம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? அத முதல்ல சொல்லுங்க. அம்மா, வயசு பொண்ணு அவ்வளவு தூரம் அனுப்பிட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கேக்குற பாரு கேள்வி. சக்தி, இப்ப நீ எங்க இருக்க? எப்படி இருக்க? இது பாரு, எதையும் மறைக்காம ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லு. அம்மா, மறுபடியும் சொல்றேன், நிஜமாவே நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ரங்கசாமி அண்ணன் தான் என்னை கூட்டிட்டு போனாரு. சக்தி, மாமாவை பாத்தியா? என்ன கேட்டீங்க? மாமாவை பாத்தியானா? அம்மா, உன் கைய நீயே கிளிக்க. நான் இப்ப தங்கி இருக்கிறதே மாமா வீட்டுலதான். என்னடி சொல்ற? அம்மா, நான் நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணல.
நான் வெளியில எங்கேயும் தங்க மாட்டேன், மாமா வீட்டுல தான் தங்குவேன்னு ரங்கண்ணன் கிட்ட பிடிவாதமா சொல்லிட்டேன். அவரும் கடைசியில மாமா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. மாமாவும் என்ன சேர்த்துக்கிட்டாரு. நிஜமாவா சொல்ற? சக்தி, மாமா போலீஸ் ஆச்சே, அவருக்கு உன் மேல சந்தேகம் வரல? எப்படிமா வரும்? நான் ஒரிஜினல் சக்தியை மறைச்சு வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு சமையல்காரியா தானே வந்தேன். என்னது, சமையல்காரியாவா? என்னடி சொல்ற? எங்களுக்காக நீ வர்த்துக்குவேன்னு தெரியும், அதுக்காக இப்படியா? உன்கிட்ட கை கட்டி வேலை செய்யறதுக்கு இங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீ போய் சமையல்காரியா? ஐயோ அம்மா, வேஷம் முக்கியமா நோக்கம் முக்கியமா? நீங்க பிறந்த வீட்டுக்குள்ள நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அம்மா, இப்ப நீங்க அழுகிய நிறுத்தல, நான் போனை கட் பண்ணிடுவேன். வேண்டாம், நாளல நீ சொல்லு. அம்மா, நேருக்கு நேர் மாமாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க 25 வருஷத்தோட தவிப்பே புரிஞ்சுது. என்ன கம்பீரம், என்ன பெருந்தன்மை, குடும்பத்து மேல எப்பேற்பட்ட பாசம். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அம்மா, அதே சமயம் ஒரு வருத்தமான விஷயமும் இருக்குமா? என்னடி சொல்ற? உங்க மேல இருக்கிற கோவம் மாமாக்கு இன்னும் குறையலன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா. அம்மா, அதுக்காக நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே மாமாவோட கோவத்தை அடியோட மாத்தி காட்டுனா இல்லையான்னு பாருங்க. ஒரே நாள்ல இவ்வளவு நடத்தி காட்டின உன்னால அது முடியாமலா போயிடும்? நீ கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? சரி, எங்க அண்ணன், அதான் உங்க மாமா உங்ககிட்ட பேசினாரா? பேசினாரா? அத்தனை பேருக்கு முன்னாடியும் என்ன எப்படி பாராட்டி பேசினாரு தெரியுமா? என்னடி சொல்ற? இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வர மகாராசியா நான். நிஜமாவா சொல்ற? எங்க அண்ணன் அப்படியா சொன்னாரு? இது ஒண்ணு போதுண்டே. என் பொண்ண எங்க அண்ணன் வாயார வாழ்த்தினாரே, இது ஒண்ணு போதும். ஆமா, எதுக்காக அப்படி சொன்னாரு? நான் இங்க வந்தப்பதான் உத்ராக்கு கல்யாணமே கன்ஃபார்ம் ஆச்சு. அதை வச்சுதான் மாமாவே என்ன பாராட்டினாரு. நீங்க வேணா பாருங்களேன், இந்த கல்யாணம் நடக்கிற சந்தோஷ வேலையில உங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. உத்ரா கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் வருவீங்க. சக்தி, நிஜமாவா சொல்ற? சந்தோஷமா இருக்குடி. சக்தி, உன் நல்ல மனசுக்கு என்னம்மா? நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நீ எல்லாத்தையும் நடத்தி காட்டுவே. சக்தி, அப்பா வந்திருக்காரு, பேசு. ஒரு நிமிஷம் சக்தி, ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது பாரு, உன்னால எங்க அண்ணன் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தலகுனிவும் வந்துடக்கூடாதுமா. கண்டிப்பா வராதுமா. நீங்க அப்பா கிட்ட போனை கொடுங்க. கொடுக்கறேன், பேசுங்க. சக்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. வெரி குட்மா. அம்மா, நீ மாமா வீட்டுக்கு எப்படி போன? அவங்க உன்னை சந்தேகப்படல? உன்னால மட்டும்தாமா இதெல்லாம் முடியும். சொல்லுமா.
தேன்மொழிக்கா காஃபி உங்களுக்கு தான் எடுத்துக்கங்க. எனக்கா? முதல்ல அத்தைக்கு மாமாக்கும் கொடுப்போம். ஐயோ எல்லாருக்கும் இருக்கு. ஆனா காஃபி உங்களுக்கு தான். இது நானா முடிவு பண்ணல, அத்தை தான் சொன்னாங்க. இத்தனை நாளும் சலிக்காம சமையல் செஞ்சு அன்னபூர்ணி நீங்க தானே, அதனாலதான் இந்த முதல் மரியாதை. இல்லம்மா, போய் முதல்ல அவங்களுக்கு கூட. அக்கா இந்தாங்க. ஓ தேங்க்ஸ். அண்ணி கலக்குறீங்க போங்க. சுகந்திக்கா நீங்களும் காஃபி எடுத்துக்கங்க. என் பசங்களுக்கு எடுத்து வச்சிட்டியா? இன்னில இருந்து அவங்களுக்கு காஃபி கட்டு. ஏன்? பின்ன என்னக்கா, சின்ன குழந்தைக்கு இப்பவே காஃபி டீ பழக்கம் எதுக்கு? அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்கறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கரெக்ட் சக்தி, நானும் பல தடவை சொல்லிட்டேன், இவதான் கேட்க மாட்டேங்கிறா. ஹலோ சார், உங்களுக்கு பெட் காஃபி குடிக்கிற பழக்கமாமே அம்மா சொன்னாங்க. இனிமே அதெல்லாம் நடக்காது. முதல்ல டூத் பேஸ்ட், அப்புறம் தான் காஃபி. ஏய் ஏய், பட்டணத்துல வேலை பார்த்த பொண்ணுன்னு ரங்கண்ண சொன்னது சரியாதான் இருக்கு. இப்படி குழந்தை கட்டுற? கேட்டா டிகிரியை முடிச்சிட்டு தான் கரண்டிய புடிச்சேன்னு சொன்னாலும் சொல்லுவா. தாத்தா இந்தாங்க காஃபி. மடி, இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு உனக்கு தலையெழுத்தா? தாத்தா காஃபி எடுத்துக்கங்க. எனக்கு கூட வேண்டாமா, அண்ணாச்சிக்கு கொடுக்கிற காஃபியை கொடு, அத நானே கொண்டு போய் கொடுத்துறேன். ஆசைய பாருங்க, அண்ணாச்சி காஃபி குடுக்கிற சான்ஸ் நான் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவேனா? இந்தாங்க காஃபி குடிங்க. அண்ணாச்சி காஃபி கொண்டு வந்திருக்கேன். சக்தி, என் கண்ணு பேப்பர் படிச்சாலும் காது ரெண்டு ஒண்ணுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. எல்லாரையும் சுறுசுறுப்பா சமாளிச்ச நீ என் விஷயத்துலதான் கோட்டை விட்டு. என்னத்த கோட்டை விட்ட? நீ ஏமாந்துட்ட சக்தி. இவங்க அத்தனை பேரும் குடிக்கிறது டிகாஷன் காப்பின்னா நான் குடிக்கிறது மட்டும் சுக்குமல்லி காஃபி. அதான் இது, குடிங்க. இப்போ நீங்க தான் ஏமாந்துட்டீங்க. நேத்து ராத்திரியே என்ன போட்டு நச்சரிச்சு உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. ஓ அப்படியா? ஆமாங்க, வந்த முத நாளே எதுக்குடி நீ அவசரப்படுறன்னு கேட்டேன். இல்ல, இந்த குடும்பத்தையே கட்டி காக்குற ஆணி வேர் நீங்க தானா, அதனால உங்களோட விருப்பு வெறுப்புக்கு தான் முதல் முக்கியத்துவமா. அப்படியே ரங்கசாமி குணம்னு சொல்லு. ஆமாங்க. அண்ணாச்சி, அண்ணாச்சி, ஐயோ அண்ணாச்சி, ஐயோ அண்ணாச்சி. சனியனே பின்னாடி வா, முந்திரி கொட்டை மாதிரி முன்னிட்டு வராது பா. அண்ணாச்சி, ஐயோ அண்ணாச்சி, நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன்? தாமிரபரணி கப்பல் தர தட்டி போச்சு, பாபநாச அணைக்கட்டுல தண்ணி வத்தி போச்சு. கோமலா, ஏன் இப்படி நடு வீட்டுல வந்து நின்னு ஒப்பாரி வைக்கிறவ? அப்படி என்ன நடந்து போச்சுல? பாஞ்சி திரிஞ்ச சிங்கம் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி போச்சு. யாருக்கா நீ? எதுக்கடி இந்த புது ஒப்பாரி? காணாம போன உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? பார்போற்ற அண்ணாச்சி பவுசு இப்படி பாதியிலேயே கரைஞ்சிடுச்சே. நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கல? குத்துக்கல்லாட்ட நான் இருக்கேன், ஏன் முன்னாடியே வந்து ஒப்பாரி வைக்கிறீல? அதுக்கு இல்ல அண்ணாச்சி, உங்க உத்தியோகம் போயிடுச்சாமே, அந்த செய்தி பேப்பர்ல வந்தாலும் வந்துச்சு. நானும் அருக்காணியும் பட்டினி, நான் பட்டினி, அப்படி ஒரு கொலை பட்டினி, பல்லுல பச்சை தண்ணி கூட படல அண்ணாச்சி. ஆமா மாமா, காலையில பஸ் ஸ்டாண்ட் கடையில அம்மா வெறும் 15 இட்லி மட்டும் தான் சாப்பிட்டுச்சு. அப்போ நான் இட்லி 10 தோசை 10 அவ்வளவுதான். தத்து பத்துன்னு உளறிட்டு இருக்கா. அண்ணி நிஜமாவே துக்கம் தாழல. இப்படி அண்ணன் உத்தியோகம் திடீர்னு பறி போயிடுச்சே. ஐயோ, இப்ப நம்ம பூவாவுக்கு என்ன பண்றது? அண்ணாச்சி நல்லவரு வல்லவரு, நானும் தெரிஞ்சவரு. கோமலவல்லி, முதல்ல உன் ஒப்பாரிய நிறுத்து. இவர் ரிட்டையர் ஆனதுல நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? ஊரை காப்பாத்துறேன் உலகத்தை காப்பாத்துறேன்னு துப்பாக்கியும் கையுமா போற மனுஷன் வீடு திரும்புற வரைக்கும் தினம் தினம் தாலியை பிடிச்சுக்கிட்டு நான் தவிச்சது எனக்கு இல்லடி தெரியும். ஒப்பாரி வச்சதுல தொண்டை தகராறு பண்ணுது. ஒரு வாய் ஐஸ் தண்ணி சில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும். முதல்ல காஃபி குடிங்க. அப்பா, ஐயோ சூடா இருக்கே. சூடா குடிச்சாலும் தொண்டைக்கு நல்லா தான் இருக்கும். அடட, என்ன அண்ணாச்சி
புதுசா வீட்டுக்கு சமையல்காரிய வச்சிருக்கீங்க போல இருக்கு. குறிப்பறிஞ்சு நடந்துக்கிறா. பொண்ணு பாக்குறதுக்கு சுட்டியாவும் இருக்கிறா. இத்தனை வருஷம் அண்ணாச்சி போலீஸ் உத்தியோகத்துல இருந்தோம் என் புருஷனை கண்டுபிடிக்க முடியல. இப்ப உத்தியோகமும் இல்லாம ஸ்டேஷனும் இல்லாம எப்படி அண்ணாச்சி என் புருஷனை கண்டுபிடிப்பீங்க? அந்த கவலையே உனக்கு வேண்டாங்கிற. நான் பதவியில இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்னைக்குமே நான் போலீஸ்காரன் தான். அண்ணாச்சின்னா அண்ணாச்சிதான். இந்தப்பா இந்த டம்ளர் பிடி. அண்ணி ஒண்ணு பண்ண என்ன நீ இப்போ அண்ணாச்சி போட்டோ பேப்பர்ல வந்த மாதிரி அருக்காணி அப்பாவோட போட்டோவும் பேப்பர்ல பெருசா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா ஆமா. கோமலிவெளி ஏத்த கணவரும் அருக்காணி தகப்பனருமான சுமிதாபாதம் காணவில்லைன்னு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்துருவான்னு வைங்க, நல்லா பலன் கிடைக்கும். நீ வாங்க போற பேர் பிரயோஜனம் இல்லடா. என்ன எப்படி சொல்லிட்டீங்க? இல்ல பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறது என்னமோ நல்ல ஐடியா தான். சரி, ஆனா மாமா திரும்பி வரணுமே. கரெக்ட்ண்ணே. கரெக்டா சொன்னீங்க மாமா. ஏன்னா எங்க அம்மா சொன்ன மாதிரி எங்க அப்பா ஒண்ணு காணாம போல. எங்க அம்மா தொல்லை தாங்க முடியாம ஓடி போயிட்டாரு. ஆமா தானேம்மா? எனக்குன்னு வந்து பிறந்திருக்கியே. மாமா வீட்டுக்கு வந்தோமா அத்தாங்கிட்ட சிரிச்சு கிரிச்சு பேசணுமான்னு காரியத்தை கவனிக்காம பெத்தவ காலைய வாரி விடுறியா? போட்டனா படை. ஷோ மறுபடியும் பசிக்குதே. அம்மடி தேன்வழி, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னம்மா பலகாரம்? அத கொஞ்சமா தட்டு நிறைய போட்டு உன் கையால எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஏன் சுகந்தி நீ சமையல் கட்டு பக்கமே போறது இல்லையா? தினமும் சீவி சிங்காரிக்கிற ஜோலி தானா? நான் என்ன இந்த தேன்மொழியாட்டம் புள்ளக்குட்டி இல்லாதவளா? பொழுதன்னைக்கும் கிச்சன்லயே கிடக்கிறதுக்கு. ஆஹா ஆமாமா, வருஷம் போனதுதான் மிச்சம். ஆனா இவ வயிறுதான் இன்னும் திறக்கவே இல்லையே.